Hello Cinephils, மைக்கேல் படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். So let's roll the intro. ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதுல மைக்கேல் ஜாக்சனோட அவரோட பீக்ல இருந்த சமயத்துல வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவோ நியூஸோ இதெல்லாம் வந்துட்டு சொல்றாரு. அந்த சமயத்துல வந்துட்டு எர்த்ல 5 பில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேன்ஸோட எண்ணிக்கை மட்டும் 4.8 பில்லியன் பீப்புள்ஸ். ஸோ அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே மைக்கேல் ஜாக்சன் தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி. 2004ல பிறந்தனா 90s 2K ஜென்சியானு எனக்கு தெரியல. மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸரா தான் தெரியும். அவர் டான்ஸர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப லேட்டா தான் எனக்கு தெரியும் ஒரு சிங்கரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையுமே மைக்கேல் ஜாக்சனே எனக்கு அவ்வளவா ஒன்றும் அவரை நான் ஃபாலோ பண்ணதில்லை. அவரோட சாங்ஸ்ல பெருசாக கேட்டதே கிடையாது. அண்ட் இந்த படம் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இவரை பத்தி கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள்ங்கிறது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இவரை பத்தி. ஸோ அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல மேக்ஸிமம் இவரோட ஸ்டோரிங்கிறது எங்கேயுமே என் கண்ணில் தென்படவே இல்லை. இவருக்கு விருப்பப்பட்ட செய்யற விஷயங்கள், இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, இவர் கிட்டத்தட்ட இந்த படத்திலேயே நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. இந்த பெப்சி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு அவருடைய அந்த ஃபயர்ல வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களோட இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இவர் தனியா இருப்பார். அப்ப இந்த ஃபயர்ல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு காசு இல்லாம கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னோட மொத்த கணத்தையும் கொண்டு வந்து இங்க கொட்டி இவங்க எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு சொல்றதாகட்டும். அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்துட்டு உடம்பு முடியாத ஒரு சாக போற ஒரு சின்ன குழந்தையும் போய் அவரை மீட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவ் கிரியேட் பண்றது, அவ்வளவு அந்த ஃபேன்ஸை வந்துட்டு ஃபேமிலின்னு சொல்றது. அண்டு கிட்டத்தட்ட ஒரு பெட்ஸுக்கு அவர் எல்லா மிருகங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டுல வந்துட்டு ஒரு பாம்பு, ஒரு ஜிராஃபி, ஒரு குரங்கு, சிம்பான்சி, அதோட பேரு கூட பபுல்ஸ். இப்போ வரையுமே அது உயிரோட இருக்கதா சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் மேல இருக்கிற லவ், இந்த மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பிடிக்காத விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்கே தவிர அவரோட ஸ்டோரி என்ன, அவர் எங்க இருந்து வந்தாரு, என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில, என்னெல்லாம் திருப்பு முனை அவர் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சுங்கிறது பெருசா எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலே இந்த படத்தின் மேல வந்துட்டு நிறைய பேத்துக்கு எதிர்பார்ப்புங்கிறது இருந்தது. ஏன்னா நமக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும் போது இந்த படம் வந்துட்டு எப்படி காட்ட போறாங்கிறது மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும். பட் என்ன நடந்துச்சுங்கிறதே அவ்வளவா தெரியல. அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்புங்கிறது என்ன காட்ட போறாங்க அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள்ங்கிறது வந்துட்டு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கும். மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் பீன் மிஸ்டீரியஸ் ஆல்வேஸ். அந்த படத்திலேயே வந்துட்டு ஒரு டயலாக் இருக்கு, எனக்கு எப்பயுமே ஐ வாண்ட் டு பி மிஸ்டீரியஸ்ன்னு சொல்லிட்டு அவரே டயலாக் சொல்லியிருப்பாரு. ஒரு வாஸ்டான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு ஆளு மைக்கேலோடைய ஃபேன்ஸ் வந்துட்டு இன்னும் பிறக்கவே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதுக்கப்புறம் பிறக்க போறவங்களுமே மைக்கேலோட ஃபேன்ஸா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு செலிபிரிட்டியோட படம் வந்துட்டு எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கிறது கொடுத்துச்சு. இட்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய விஷயங்களை அண்டர்பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு ப்ராப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஜேயோட ஸ்டோரி வந்துட்டு யாருக்குமே அவ்வளவா தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த படத்துல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் லீனியர் ஸ்டோரி தான் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சிம்பிள் தான், அவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ரைவல்ரி, ஜோசப் ஜாக்சனுக்கும் மைக்கேல் ஜாக்சனுக்கும் இருக்கிற அந்த ரைவல்ரியை தான் இந்த படம் வந்துட்டு மெயினான சிங்கிள் லீனியர் த்ரெட்டா எடுத்திருக்காங்க. ஆனா அதை அவங்க ப்ராப்பரா சொல்லல. ரெண்டு விதமான விஷயத்தை இந்த படத்துல ஹேண்டில் பண்றாங்க. ஒன்னு மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிறது, ரெண்டாவது அவங்களுக்கு அவரோட அப்பாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த பிரச்சனை, அந்த ரைவல்ரி, இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த படத்துல காமிச்சிருக்கணும். ஆனா ரெண்டுத்துலயுமே வந்துட்டு அவங்க அவ்வளவு ஒன்றும் பெர்ஃபெக்டா பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிற அந்த ரைவல்ரிங்கிறது ஒன்னும் சீரியஸாவே ஃபீல் ஆகல. இப்படி ஒரு அப்பா இருக்காரு, ஒரு சுயநலவாதியா இருக்காரு, அவர் வந்துட்டு மைக்கேலோடைய இதை வச்சு அவர் வந்துட்டு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாரு. அண்ட் சின்ன வயசே மைக்கேல் சின்ன பையனா இருக்கும் போதே வந்துட்டு நம்ம இலக்கு தான் முக்கியம், வின்னரா இருக்கியா லூசரா இருப்பியான்னு சொல்லிட்டு பெல்ட்டை வச்சு அடிச்சு பாட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள அந்த ரைவல்ரிங்கிறது அதை பில்ட் பண்ணி காட்டவே கிடையாது. மேக்சிமம் வந்துட்டு இந்த படத்துல மைக்கேல் ஜாக்சன் அவங்க அப்பா கிட்ட பேசுறதே வந்துட்டு ரொம்ப கம்மியா வச்சுக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட ரியல் லைஃப்ல என்ன நடந்ததுங்கிறது அவ்வளவா தெரியாததுனால நம்ம பெர்ஸ்பெக்டிவ் தான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க. அதை அவங்க ப்ராப்பரா பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே தெரியாது உண்மையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாம, எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் வந்துட்டு சும்மா சொல்லிட முடியாது மைக்கேலும் அவங்க அப்பாவும் வந்துட்டு அடிச்சுக்கிற மாதிரி சீன் வைங்க அந்த மாதிரி நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கே தெரியாதுங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒரு ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்லயே இந்த படம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட படத்தோடைய ப்ரீ கிளைமேக்ஸ் வரையுமே மைக்கேல் ஜாக்சனோட ரைஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு ஆல்பமும் எப்படி பண்றாரு, அதுக்கான ஐடியாஸ் எங்கிருந்து வருது, என்னென்ன விஷயங்களோட வாழ்க்கையில் நடக்குது, அந்த பிளாக் ரைஸ் பத்தின விஷயங்கள்னு சொல்லிட்டு இதை சுத்தியே தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. பிசினஸ் பார்ட் பத்தி தான் நகர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது பெப்சி ஆட்ல நடிக்கும் போது நடந்த ஆக்சிடென்ட், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தான் ஒரு முக்கியமான பார்ட்டுங்கும் போது அதுதான் படத்தோடைய மிட் பாயிண்டா இருந்திருக்கணும். நம்ம ஊர்ல நம்ம லாங்குவேஜ் சொல்ற மாதிரி பார்த்தா இன்டர்மிஷன்.
மிட் பாயிண்ட்ங்கிறதா இருந்திருக்கணும். ஆனா மிட் பாயிண்டே வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப நார்மலா அந்த கடந்து தான் போறாங்க. கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டே ஆகுது. ஆனா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தான் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சாவு வரையும் போயிட்டு வந்தவர் திரும்பி பாட வரவே மாட்டாருங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நியூஸ் அண்ட் மீடியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி வரேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நார்மலாவே காமிச்சிட்டாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நார்மலா தான் காமிச்சாங்க. அதை வந்துட்டு இன்னும் கூட டிராமாங்கிறத அவங்க பில் பண்ணவே கிடையாது. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் வருது. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு திரும்பி கான்சர்ட்டுக்கு போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் எண்டிங்ல வந்துட்டு அந்த ரைவல்ரி, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த ரைவல்ரியே அதுக்கான ஒரு ப்ராப்பரான எண்டுங்கிறது அது ரொம்ப ப்ராப்பரா அமையலன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏதோ 4 சீனை வெட்டி வீசிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா ஏதோ நடந்திருக்கு இவங்களுக்குள்ள, ஆனா அது நமக்கு கன்வே ஆகலைங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏதாவது வெட்டி எடுத்துட்டாங்களா, இல்ல பர்சனலா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு இருந்து அது வந்துட்டு அவங்க மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பர்சனல் திங்ஸ் எல்லாம் வர மாதிரி இருந்து அதனால வெட்டிட்டாங்களா, இல்ல ப்ராப்பரா எழுதலையாங்கிறது தெரியல. அது எதுவுமே ப்ராப்பரா உட்காரலன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆக்ஷன் டிராமா ஜானர்ல வந்துட்டு ஆக்ஷன் ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட படத்துல வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸ் ஷாட்ஸ் இருக்கு, அப்புறம் டிராமா இருக்கு. இவங்க வாழ்க்கையில நடந்த டிராமா இது ரெண்டு தான் இந்த படத்தை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகுது. அந்த இடத்துல மைக்கேல் ஜாக்சனோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கு. அது ஃபுல் லென்த் பாட்டை காட்டுறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அது அங்கங்கதான் ஃபுல் லென்த், சில பாட்டு தான் ஃபுல்லா காமிச்சிருக்காங்க, சில பாட்டுலாம் பாதி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அது ரொம்பவும் லாங்கா ஃபீல் ஆகுது. அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லேகுங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. படத்தோட ரன் டைம் 2:07 தான். ஆனாலுமே அது ரொம்ப லாங்கான ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபீல் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு அதுதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோரி மேல அந்த ரைவல் மேல அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ரைட்டிங்கிறத பண்ணியிருக்கணும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த ரைவல் மேல அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இப்பவுமே சொல்றேன், அந்த ரைவல்ல என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சமாவது ஸ்டோரி இதுல ஏதாவது ஒண்ணு வரணும்ல. இல்ல எக்ஸ்டர்னல்ல மைக்கேல் ஜாக்சனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா அத்தனை பேர் லவ் பண்றாங்கன்னு சொல்றவங்களுக்கு ஹேட்டரே இருந்தது இல்லையா? மைக்கேல் ஜாக்சனோட ஹேட்டர்ஸ் யாரு, அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ படத்தை வந்துட்டு நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னா, படத்தோட எண்டிங்கிறது ப்ராப்பரா அவரோட இறப்புல தான் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சா இல்ல. அவர் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க அப்பாவோடைய அந்த பேண்ட்ல இருந்து வெளியில வந்து தனியா ஒரு பேண்டுக்கு இது பண்ணி ஒரு அந்த கிட்டத்தட்ட அந்த 1988 நினைக்கிறேன், அங்க வந்துட்டு இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு கான்செர்ட் பண்றாரு சிங்கிளா. அந்த கான்செர்ட்டோட அந்த படத்தை முடிச்சு அவர் வந்துட்டு இன்னும் சாகல, அவர் எப்பயுமே உயிரோட தான் இருப்பாருங்கிற ஒரு கோட்டை போட்டு முடிக்கிறானுங்க. எனக்கு புரியல, அது ஏன் ஒரு ப்ராப்பரான எண்டிங்கிறது இல்ல. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போன மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க படம் ஸ்டார்டிங்ல, பயங்கரமா பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஆனா சொதப்பியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பயோபிக்கா இல்ல. எனக்கு சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பூசி மொழிகி மறைச்சு நெளிச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் படத்துல சொல்லவே இல்லை. அண்ட் ப்ராப்பரான எண்டிங் இல்ல. ஒரு ப்ராப்பரான பயோபிக் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்னதான் இதெல்லாம் இல்லைனாலுமே மைக்கேல் ஜாக்சனோடைய அந்த ஆரா, மைக்கேல் ஜாக்சனோட அந்த சோல் வந்துட்டு இந்த படத்து மேல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். அவருடைய அந்த ஆத்மாவோடைய அந்த ஃபீலிங்கிறது இந்த படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கிறது எனக்கு இருந்தது. என்னதான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சினிமேட்டிக்கா எல்லாம் பேசினாலுமே மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நாட் அ ப்ராப்பர் மாஸ்டர் பீஸ் பட் அஸ் குட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக்ங்கிறது முடிஞ்சிருக்கு. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸ் என்னங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் அடுத்த அமேசிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். இது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டார்ஸ் வந்து ரஜன், போயிட்டு வரேன்.